உங்களுக்கும் இந்த லெட்டர்ஸ்குள்ள கன்ஃபியூஷன் இருக்கா? இதனால நிறையா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருதா? இன்னையோட அந்த கன்ஃபியூஷனுக்கு டாட்டா. ஸோ நான் இன்னைக்கு இதை மெமரைஸ் பண்ண ஒரு சில ட்ரிக்ஸ் எதனால வருது அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். வாங்க பார்க்கலாம். ஈஸியாக சொல்லணும்னா, ஆண் பால் வரும்போது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சொல்லணும்னா வி யூஸ், ஓகேங்களா, இந்த அவர் அந்த மாதிரி வரும். ஸோ ஜஸ்ட் கேஷுவலாக ஏதாச்சும் நீங்கள் சொல்லணும்னா 2 சுழியின் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபார்மலாக பேசும்போது அவர், அவருக்கு அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசும்பொழுது வி யூஸ் இந்த இது நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம கேஷுவலாக அவன், அவன், அவன் சொல்ல முடியாது. ஸோ அவன் அந்த மாதிரி பேசும்பொழுது அவனுக்கு அந்த மாதிரி பேசும்பொழுது இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து பெண்பால் வரும்பொழுது ஃபார்மல், இன்ஃபார்மல் எல்லாத்துக்குமே நம்ம இந்த இல் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது இல்லை, இந்த இல் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார்மல், இன்ஃபார்மல், அவள், அவள், அவளுக்கு, இதோட வரிசையாக எல்லாமே வரும். ஓகேயா? இந்த இல் வேற எங்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இல் ப்ளூரல்ஸில் வரும். ஓகேயா? ப்ளூரல்ஸில் இது எப்படி வரும்னா, இதுக்கு முன்னாடி கா, இல், ஓகேயா, இந்த மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அவர்கள், இவர்கள், இது எல்லாமே ப்ளூரல்ஸ். சரிங்களா? இப்போ ப்ளூரல்ஸ்னால் நீங்கள் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும். இன்கேஸ் ஒரு வேர்டு இம்மில் முடியுது, நீங்கள் ப்ளூரல்ஸுக்கு மாற்றணுன்னா அதை அந்த இம்முன்னு இருக்க இடத்துல நீங்கள் இங்கு போட்டுக்கணும். இங்கே இல்லைங்க போட்டு கல் எழுதணும். ஓகேங்களா? கல், ஓகேங்களா? இந்த கல், இது எல்லாத்துக்கும். சரிங்களா? இன்கேஸ் இந்த 2 சொல்லி இன் இல்லை முடிஞ்சிச்சுன்னா அந்த இன்னுக்கு பதிலாக அதை நம்ம இர்ரோட ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி கல் எழுதுவோம். இந்த இல்ல முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு அந்த இல்லுக்கு பதிலாக நம்ம இட் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல் எழுதுவோம். இல்ல முடிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல இட் போட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். இன்கேஸ் முன்னாடி வர எழுத்து குறில் எழுத்தாக இருந்துச்சுன்னா வி டைரக்ட்லி யூஸ் கல். முன்னாடி வர எழுத்து நெடில் இருந்துச்சுன்னா வி யூஸ் இக், கல். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, இக்குக்கள். சரிங்களா? அதே மாதிரி ஊ இருக்கா, இந்த ஊக்கு பக்கத்தில் வரதும் இந்த இல் தான். சரிங்களா? மற்றும் இல்லாமல் இன்சைட் நம்ம ஏதாச்சும் உள்புறத்தை உள்ள இன்சைடை மீன் பண்ணோம்னா அங்கே வரதும் இல் தான். அதே மாதிரி நம்ம வல்லின லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, வல்லின எழுத்துக்கள் கசட தபர எழுத்துக்கள் பக்கத்தில் எந்த ஒரு அடுத்த மெய் எழுத்தும் வராது. அதாவது இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, இது பக்கத்தில் வேற எந்த ஒரு உயிர் மெய் எழுத்தும் வராது. மெய் எழுத்தும் வராது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த இல். இந்த இல் எதுக்கெல்லாம் வரும்னா, இன்கேஸ் நீங்கள் ரைட்டிங் எனி ரீசன், இஃப் இன் த சென்ஸ் கண்டிஷன், டூல்ஸ் இன் த சென்ஸ் நெருப்பில், காற்றில், ஓகேயா, பை, இன், மே, கொஷன், இதுக்கு எல்லாத்துக்குமே வர இல் இந்த இல் தான் வரும். ஓகேயா? அதே மாதிரி நம்ம ஈ பக்கத்தில் வரதும் இந்த இல் தான். சரிங்களா? எனி வேர்ட் ஈ வந்துச்சுன்னா அது பக்கத்தில் இல் வந்தால் அது இந்த இல் தான். ஓகேங்களா? அப்புறம் இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஒன்லி ஃபேமிலி லெட்டர்ஸ். அதாவது இப்போ நான் 2 பள்ளி எழுதியிருக்கேன், இதில் எது கரெக்டுன்னு சொல்லுங்கள். இது
ஃபேமிலி லெட்டர்ஸ். இது இல் வரிசையில் வர ஒரு லெட்டர் தான் இது லி. ஆனால் இந்த இல் வேற, இந்த இல் வேற. ஸோ இது ரெண்டும் வந்து ஃபேமிலி லெட்டர்ஸ் கிடையாது. ஸோ இது தப்பு. இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் வர லெட்டர்ஸ் வந்து ஒன்லி ஃபேமிலி லெட்டராக இருக்கணும். ஓகேயா? மொதல் இல் வேறையா, அடுத்த இல் வேறையா, வேறு ஃபேமிலியில் வந்து இருக்கக்கூடாது. இதுவும் ஒரே ஃபேமிலி தான். ஓகேயா? அந்த மாதிரி தான் இருக்கணும். அதுதான் ஒன்லி ஃபேமிலி லெட்டர்ஸ். இது வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த இல். சரிங்களா? இந்த இல் வந்து எப்படி வரும்னா, ஒரு நெடில் எழுத்துக்கு அப்புறம் வரும்போதோ இல்லைன்னா 2 குறில் எழுத்து முன்னாடி இருக்கும்போதோ அதுக்கு அடுத்து வந்து இந்த இல் வரும். சரிங்களா? ஸோ திருப்பி சொல்கிறேன். ஒரு நெடில் எழுத்து முன்னாடி இருந்தாலும் இந்த இல் தான், 2 குறில் எழுத்து முன்னாடி இருந்தாலும் இந்த இல் தான். ஒரு குறில் எழுத்து இருந்தால் இந்த இல் வராது. ஓகேங்களா? ஸோ இந்த இல்லை பொறுத்தளவுக்கு அவ்வளோதான். அடுத்து நம்ம இந்த 3 இன்னை பற்றி தான் படிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த இன், ஓகேங்களா, இந்த இன் வந்துட்டு எங்கே வரும்னா நம்மளோட இட்டு வரிசையில் வர எல்லா லெட்டர்ஸ்க்குமே. எப்படின்னா லைக் டாட்டா, டிடி அந்த மாதிரி வர்றது எல்லாத்துலேயுமே வந்துட்டு அதுக்கு முன்னே வர்றது எல்லாமே வந்து இந்த இன். சரிங்களா? வந்து இந்த இட்டு வந்துச்சுன்னா அந்த லைனில் இந்த இன் தான் வரும். ஓகேங்களா? இந்த இன் வந்துட்டு இட்ரு. ஓகேங்களா? இந்த இட்ரு கிளியர் எழுதிக்கிறேன். இட்ரு இந்த வரிசையில் தான் இந்த இன் வரும். சரிங்களா? ஒரு வேர்டில் இந்த இட்ரு வந்து இதுக்கு முன்னே வந்துச்சுன்னா, இதுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா, ஸோ இதுதான் வந்து இந்த இன் தான் வந்து வரும். ஓகேங்களா? அதே இந்த இன் வந்துச்சுன்னா அந்த வரிசையில் வந்து இத்து வரும். சரிங்களா? அது பக்கத்தில் வந்துட்டு இத்து வரும். இத்து இந்த சென்ஸ் இத்தோட வரிசையில் தாத்தா, தீத்தி அந்த மாதிரி வரும். சரிங்களா? இப்போ வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரொனன்சியேஷன் பார்க்கலாமா? ஸோ வந்து எப்படி வரும்னா, இந்த இன் எப்படி வரும்னா நம்மளோட டங்க் மேலே இருக்குல்ல, ஸோ அங்கே சென்டரில் வந்து எப்படின்னா இன் இன் நம்ம நாக்கு கொஞ்சம் உள்ள இன்வெர்ட்ஸாக மடிஞ்ச மாதிரி வரும். ஓகேங்களா? அடுத்து இந்த இன் எப்படின்னா நம்ம சென்டர் வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுக்கோங்களேன். அதுக்கும் நம்ம பல் முடிகிற இடத்துக்கும் கொஞ்சம் பின்னாடி ஒரு மேடு மாதிரி வருதா, அந்த மேட்டுக்கு கொஞ்சம் பின்னாடி நம்ம சொல்லணும் இன் இன். நான் மொதல் இன்னுக்கும் இந்த இன்னுக்கும் வித்தியாசம் இருக்கா பாருங்கள். எப்படின்னா இந்த இன் வந்துட்டு இன், இந்த இன் வந்துட்டு இன். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு இந்த இன் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது உங்கள் டீத் இருக்கு இல்லையா, டீத் வந்து க்ரோ ஆகும் இல்லையா உங்கள் பல் முடிகிற இடத்துல மேலே, ஸோ அங்கே நீங்கள் வந்து டங்கை வச்சு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இன் இன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக வந்துச்சுனாலே மேக்ஸிமம் இருக்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெலாம் போயிடும். ஸோ இந்த இது வந்து எப்படின்னா உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதே சில வேர்ட்ஸில் வந்து இட்ரு வர இடத்துலலாம் ஹார்டாக இருக்கும். அந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு இந்த இட்ரை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.